அன்பார்ந்த தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். மார்கழி 12ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற இருக்கும் செவ்வாய் பயிற்சியை பற்றி அவருடைய பலன்களை பற்றியும் இப்பொழுது நாம் பார்க்கலாம். செவ்வாய் சிகப்பு நிறம் உடையது. அதை பற்றி இன்னும் சில அடிப்படையான விஷயங்களை பார்த்துவிட்டு நம்ம பலன்களுக்கு போகலாம். செவ்வாய் பகவான் இருக்கும் தன்மைக்கேற்ப, அதாவது நட்பு, ஆட்சி, உச்சம், குரு பார்வை இவற்றின் தன்மைக்கேற்ப காவல்துறையில் அவர் பணியை வழங்குபவர் செவ்வாய் பகவான். அவர் காவலராகவோ, காவல்துறை அதிகாரியாகவோ, காவல்துறை உயர் அதிகாரியாகவோ அல்லது படை தளபதியாகவோ பதவி தருபவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் துணிச்சல், முரட்டு துணிச்சல், கோழைத்தனம் இதற்கு காரணகர்த்தாகவும் இருப்பவர் செவ்வாய் பகவான். செவ்வாய் 7ஆம் வீட்டுடனோ, 7ஆம் வீட்டு அதிபதியோடோ அல்லது 3ஆம் வீட்டு அதிபதியோடோ அவர் தொடர்பு கொள்ளும் வகையில் ஒருவரின் காமத்தை மாற்றி அமைக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். பொதுவாக செவ்வாய் பகவான் 2, 4, 7, 8, 12 இருக்கும்போது அது செவ்வாய் தோஷமாக கருதப்படுவது நீங்கள் அறிந்ததுதான். செவ்வாய் பகவான் மழை, கனமழை, புயல் காற்று, பூகம்பம், போர், விபத்து இவற்றுடன் தொடர்புடையதும் செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் ராகுடனோ அல்லது சனியுடனோ சேரும்போது அவர் காவல் தெய்வங்களாக, அதாவது கையில் அரிவாளுடன் குதிரை ஏந்தி நிற்கும் காவல் தெய்வங்களை குறிப்பவை. செவ்வாய் குரு பார்வையுடன் சுபத்துவமாக இருந்தால் அது முருகன் போன்ற சாத்வீக தெய்வங்களை குறிப்பவை. செவ்வாய் பகவான் மார்கழி 12ஆம் தேதி டிசம்பர் 28 வியாழக்கிழமை என்று தனுசு ராசிக்கு, அதாவது விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போறாரு. அடுத்து ஏறத்தாழ 45 நாளைக்கு அவர் தனுசு ராசிலாம் இருக்க போறாரு. இதற்கு முன்னர் அவர் விருச்சக ராசியில் இருந்தப்போ அவர் ஆட்சி அடைந்து அவருடைய பார்வை ரொம்ப ஒரு கொடூரமான பார்வையாக இருந்தது. இப்போ அவர் தனுசு ராசிக்கு வர்றாரு. தனுசு ராசி குரு என்ற சாத்வீகமான கிரகத்தின் வீடாக இருக்கிறது. மேலும் தனுசு ராசிக்கு வரும் செவ்வாய் பகவான குரு மேசத்திலிருந்து பார்த்துக்கிட்டு வர இருக்கிறாரு. அதனால இந்த செவ்வாய் ரொம்ப ஒரு சுபத்துவமுடைய செவ்வாய் ஆகிறார். அதனால அவருடைய பார்வையும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. அவருடைய பார்வையின் கெடுதல்கள் கிட்டத்தட்ட 70% குறைந்து ஏறத்தாழ அது நன்மையை உண்டாக்கக்கூடிய பார்வையாகவும் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதல்ல மேசராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மேசராசியை பொறுத்தவரை அவர் ராசி அதிபதி செவ்வாய், அப்புறம் 8ஆம் அதிபதியும் செவ்வாய் தான். இவர் 9ஆம் இடத்துக்கு போறார். தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போற செவ்வாய் பகவான் குருவோட பார்வையை வாங்குறார். 9ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் தந்தை வழி உறவுகளை பலப்படுத்தும். அப்புறம் தந்தை வழி சொத்துக்களில் நல்ல விதமாக அதிலிருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேசராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு போகக்கூடிய குரு பகவான் குரு பார்வை வாங்குகிறது. அதனால தந்தைக்கு உடல் உபாதைகள், நோய்கள் இருந்தால் அது சரியான மருத்துவ சிகிச்சை வழியாக சரியாகும். மேலும் மேசராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலும் மேசராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால முரட்டு துணிச்சல் அல்லது குருட்டுத்தனமான ஒரு துணிச்சல் வழியாக காரியங்கள் செய்து அதில் வெற்றியும் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுபோல் மேசராசிக்கு 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால தாய்க்கும் ஏதாவது சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் ஏதாவது வலிக்கு விழுறது அல்லது ஏதாவது சின்ன விபத்துகள், அடிபடுறது, இதெல்லாம் மேசராசிக்காரர்களுடைய தாயாருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரிஷபராசிக்கு ஏறத்தாழ 45 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை செய்யணும் பார்க்கலாம். ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு போகிறார். அங்கே போய் சுபத்துவமான குருவின் பார்வை பெறுகிறார். அந்த குரு 12ஆம் வீட்டிலேருந்து பார்க்குறார். இதனால் அவருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டுக்கு செல்வதால் மனைவியை விட்டு தற்காலிகமான ஒரு பிரிவு அவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அது லாபத்திற்கான பிரிவாக இருக்கும். ரிஷபராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டை பார்க்குறாரு, 2ஆம் வீட்டை பார்க்குறாரு, 3ஆம் வீட்டை பார்க்குறாரு. செவ்வாய் பகவான் 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால விவசாய வருமானம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். அந்த செவ்வாய் குருவோட சுபத்துவமான பார்வை வாங்கிக்கிறதுனால அவருடைய வார்த்தைகளால் லாபம் அடையவும், வார்த்தைகளால் காரியங்கள் சாதிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அவருடைய துணிச்சல் அதிகப்படும். அவருடைய இளைய சகோதரரோடு நல்ல இணக்கம் ஏற்படும். இளைய சகோதரருக்கு ஏதாவது உடல் உபாதைகள் ஏற்பட்டிருந்தால் அது இப்பொழுது சரியாகும். மிதுன ராசினருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்த 45 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம். மிதுன ராசினருக்கு 6 செவ்வாய் பகவான் 7இல் அமர்ந்து குருவின் சுபத்துவமான பார்வை பெறார். இதனால்
மனைவிக்காக, மனைவி வழி உறவினருக்காக அவர் கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது நல்ல காரியத்திற்காக இருக்கும். மிதுன ராசிக்கு 7ல் அமர்ந்த செவ்வாய் பகவான் குருவின் சுபத்துவமான பார்வை பெற்று மிதுன ராசியை பார்க்கிறார். இதனால் மிதுன ராசியினருக்கு ஒரு நல்ல துணிச்சலும் திடமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசியினருக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். இந்த செவ்வாய் பகவான் குருவின் பார்வை பெற்று பார்க்கிறார். இதனால் அவர்களுடைய வார்த்தைகளால், அவருடைய பேச்சால் சில காரியங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசினருக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்த செவ்வாய் 2ஆம் வீட்டை பார்ப்பதால் மனைவி வழியில் லாபமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கடகராசினருக்கு அடுத்த 45 நாளைக்கு செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்கள் இருக்குன்னு சுருக்கமாக பார்க்கலாம். செவ்வாய் கடகராசியை 8ஆம் பார்வையாக பார்க்கிறது. பொதுவாக 8ஆம் பார்வைங்கிறது ஒரு துர்பார்வை, ஒரு கொடூரமான பார்வை தான். ஆனால் இந்த தடவை அவர் குருவோட பார்வை வாங்கி கடகராசியை பார்க்குறார். இருந்தாலும் கடகராசிக்காரர்கள் அவங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கனால கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ராசியை செவ்வாய் 8ஆம் பார்வையை பார்க்கும்போது விபத்துகள், உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் அதிகப்படியாக அது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா செவ்வாய் பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து குரு பார்வையை வாங்கிட்டு ராசியை பார்க்குறார். கடகராசிக்கு குரு பகவான் 6ஆம் வீட்டுக்கு செல்கிறார். அவர் அங்கிருந்து குரு பார்வை பெறுகிறார். கடகராசினர்கள் நிலத்தின் பொருட்டு கடன் வாங்கவோ, நிலப்பத்திரங்களை அடகு வைத்து கடன் பெறவோ வாய்ப்பு உண்டு. மேலும் கடகராசினருக்கு மிகப்பெரிய உடல் உபாதைகள், உடல் பிரச்சனைகள், நோய்கள் இருந்திருந்தால் சரியான அறுவை சிகிச்சை வழியாக அந்த நோய் குணமாக வாய்ப்பு இருக்கிறது. கடகராசினருக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் தந்தை வழி சொத்தில் நல்ல முன்னேற்றமும், தந்தை வழி சொத்து வழியாக நல்ல லாபமும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கடகராசினருக்கு 12ஆம் இடத்தை பார்க்கிறார். அது குரு பார்வை பெற்றிருப்பதால் சுப செலவுகளும் நல்ல பயணங்களும் அமைய வாய்ப்பு இருக்கிறது. கடகராசினருக்கு 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இவர் குருவோட பார்வை வாங்கி பார்க்கிறார். இதனால் விவசாயம் சார்ந்த விஷயங்களில் நல்ல வருமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 11ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனால அவர் புதிய வீடுகள் வாங்கவோ அல்லது புதிய நிலங்கள் வாங்கவோ வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலர் பழைய நிலங்களை அடகு வைத்து வங்கி கடன் பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து சிம்ம ராசினருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அடுத்த 45 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை பார்க்கலாம். பொதுவாக இந்த செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகவும் நன்மையான பலன்களை ஏற்படுத்த போகிறது. சிம்ம ராசிக்கு 4, 9ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் குரு பார்வை பெற்று சுபத்துவமான குருவோட வீட்டில் இருக்குது. இதனால் தந்தை சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும். தந்தை வழி உறவினர்களோட நல்ல இணக்கம் ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களில் நல்ல வருமானம் ஏற்படும். சிம்ம ராசிக்கு 4ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாயை குரு பார்க்கிறார். அந்த செவ்வாய் குருவின் வீடாகிய தனுசில் இருக்குது. இதனால் தாய்க்கு நல்ல வளர்ச்சி ஏற்படும். தாய் ஒருவேளை அரசு ஊழியராக இருந்தால் அவங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சிம்மராசினர் புதிய வீடு வாங்கவும், புதிய மனை வாங்கவும், புதிய நிலங்கள் வாங்கவும், புதிய வாகனங்கள் வாங்கவும் இது சரியான தருணம். அதற்கான வாய்ப்பு உறுதியாக ஏற்படும். முக்கியமாக சொல்வதென்றால் இந்த செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். கன்னிராசினருக்கு 4ஆம் வீட்டில் அமரும் செவ்வாயை குரு பார்க்கிறார். இது ஒரு சுபத்துவமான பார்வை. இதனால் செவ்வாயின் பார்வை பலன்கள் மட்டுப்பட்டு அவை நன்மையான பலன்களை ஏற்படவே வாய்ப்பு இருக்கிறது. கன்னிராசினருக்கு 4ஆம் வீட்டில் அமரும் செவ்வாய் 7ஆம் வீட்டை பார்க்கிறார். இது மனைவி, நண்பர்கள், தோழிகள் இவர்களோடு நல்ல ஒரு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கன்னிராசினருக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்த செவ்வாயை குரு பார்ப்பதால் தாயாருக்கு சரியான மருத்துவ உதவி கிடைத்து அவருடைய உடலும் உள்ளமும் பலப்படும். கன்னிராசினருக்கு 4ஆம் வீட்டில் அமர்ந்த செவ்வாயை குரு பார்த்து அந்த செவ்வாய் 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். ஒருவேளை அவங்க வேளாண்மை தொழில் செய்பவர்களாக இருந்தால் இது ஒரு நல்ல காலம். மிக சிறந்த விளைச்சல், வேளாண்மையில் முன்னேற்றம் இதெல்லாம் ஏற்படும். கன்னிராசினருக்கு கடந்த 45 நாட்களாக தொழில் சார்ந்த கஷ்டங்கள், உடல் உழைப்புகள் இருந்திருக்கலாம். இப்பொழுது 4ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயை
குரு சுபத்துவமாக பார்த்து அந்த சுபத்துவமான செவ்வாய் தனுசு ராசியில் இருந்து அவருடைய தொழிற்ஸ்தானத்தை பார்க்கறதுனால கன்னிராசினின் தொழில் வளர்ச்சி அடையும். கன்னிராசினருக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் அவர்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக வேளாண்மையில் நல்ல வருமானங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து துலாம் ராசினருக்கு இந்த செவ்வாய் பகவான் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்று நாம் பார்க்கலாம். துலாம் ராசினருக்கு 2, 7ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துக்கு செல்லும் செவ்வாய் பொதுவாக நல்லதே செய்யும். பொதுவாக 3ஆம் இடம் துணிச்சல் ஸ்தானம், செயல் ஸ்தானம், வீரியஸ்தானம். துலாம் ராசினருக்கு 3ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்க்கிறார். இந்த சமயத்தில் அவர்கள் முடிக்க முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட ரொம்ப எளிமையாக முடிச்சிருவாங்க. துலாம் ராசினரின் இளைய சகோதரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசினருக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்த செவ்வாய் 6ஆம் வீட்டை பார்க்கிறார். இதுவரை துலாம் ராசினருக்கு மறைமுக எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தால், எதிரிகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகள் அடிபடும். துலாம் ராசினருக்கு இருந்த கடன்கள் விழக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் ஏற்படும். துலாம் ராசினருக்கு இந்த நோய் நொடிகள் ரொம்ப சரியான சிகிச்சை வழியாக குணமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. துலாம் ராசினருக்கு 6ஆம் வீட்டை பார்க்கிறதுனால 6ஆம் வீடு ருணரோக சத்ருசாலம் ஆகையால் அவர்களுடைய எதிர்ப்பு விலகும், அவருடைய நோய்கள் குணமாகும். துலாம் ராசினருக்கு இந்த செவ்வாய் பகவான் 9ஆம் வீடு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இதனால் தந்தையின் உடல்நலம் மேம்பாடு அடையும். 10ஆம் வீட்டை பார்ப்பதால் தொழில் விருத்தி அடையும். பொதுவாக அவர்கள் விவசாயியாக இருந்தால் நல்ல மகசூல், நல்ல மேம்பாடு அடைய வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசினருக்கு செவ்வாய் ராசி அதிபதி, 6ஆம் வீட்டு அதிபதி. அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார். 2ஆம் இடம் தனுசு வீடு. அவர் குருபார்வை பெறுகிறார். இதனால் அவருடைய பேச்சில், வார்த்தையில் ஒரு அதிகார துணி ஏற்படும். அது மற்றவர்களை புண்படுத்தாது. அதே சமயத்தில் அது நல்ல காரியங்களை சாதிக்க உதவும். பொதுவாக விருச்சிக ராசி அதிபதியே செவ்வாய் பகவான். அந்த செவ்வாயை குரு பார்க்கிறார். அதனால் விருச்சிக ராசினருக்கு இருந்த உடல் சார்ந்த பிரச்சனை, உள்ளம் சார்ந்த பிரச்சனைகள் ஆகியவை விலகி ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாயை குரு பார்ப்பதால் அவர்களுடைய வருமானம் உயரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அரசு ஊழியர்களாக இருந்தால் சம்பள உயர்வும் பதவி உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மார்கழி 12 டிசம்பர் 28ஆம் தேதி வியாழக்கிழமை நடக்கவிருக்கும் செவ்வாய் பெயர்ச்சி தனுசு ராசினருக்கு எத்தகைய பலன்களை செய்யும் என்பதை நாம் இப்போது பார்க்கலாம். தனுசு ராசினருக்கு 12/5 கூடிய செவ்வாய் பகவான் அவருடைய ராசிக்கே வர்றார். அந்த ராசி ரொம்ப ஒரு புனிதமான ராசி, தனுசு ராசி. அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கிறார். இதனால் 12ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் தனுசு ராசிக்கு வர்றதுனால, அவர் குரு பார்க்கிறதுனால சுபகாரியங்களுக்கான பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசினரின் 12ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனுசு ராசிக்கே அவர் குரு பார்வை பெறுகிறார். இதனால் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வீடு சார்ந்த, நிலம் சார்ந்த செலவுகள் இருக்கலாம். தனுசு ராசினருக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாகிய செவ்வாய் பகவானை குரு பார்க்கிறார். அதனால் புத்திரஸ்தானம் வலிமை அடைகிறது. தனுசு ராசினரின் மகன்கள், மகள்கள் சுபமான பலன்களை அடைய வாய்ப்பு இருக்கிறது. மிக சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட தனுசு ராசினருக்கு ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசியில் அமைந்த செவ்வாய் பகவான், அதாவது சுபத்துவமான செவ்வாய் பகவான் 4ஆம் வீட்டை பார்க்கிறார். தனுசு ராசினருக்கு வீடு, பூர்வீக சொத்து வகையில் சுபமான செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் ஏற்படும். தனுசு ராசினுடைய 7ஆம் வீட்டை கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இது சுபத்துவமான செவ்வாய் 7ஆம் வீட்டை பார்க்கிறதுனால் தனுசு ராசினரின் கணவன் அல்லது மனைவிக்கு இருந்த உடல் உபாதைகள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசினரின் 8ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். தனுசு ராசினருக்கு மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் அது விலகக்கூடிய சூழல் இப்போது நடைபெறும். மகர ராசினருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் இப்போ பார்க்கலாம். மகர ராசினருக்கு 11/4 செவ்வாய் பகவான் விரயத்துக்கு வருகிறார். இதனால் 4ஆம் வீட்டோன் விரயத்துக்கு வரும்போது வீடு, நிலம் சார்ந்த வகைகளில்
எதிர்பாராத செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசினருக்கு விவசாய வருமானம் குறைபடும். மகர ராசினருக்கு இயல்பாக வரக்கூடிய வருமானம் இந்த செவ்வாய் பயிற்சியால் குறைவுபட வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் 11ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 12இல் வந்து மறைகிறார். இதனால் அவர்களுடைய லாபம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. மகர ராசினருக்கு விரயத்தில் அமர்ந்த செவ்வாய் பகவான் அவர்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கிறார். மகர ராசினர் அவர்களுடைய மனைவி வழி உறவினர்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மகர ராசினருக்கு 4ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் வந்து குருபார்வை பெறுகிறார். இது அவங்களுடைய பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய சூழல், அவருடைய வீட்டை பிரித்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சூழல், அல்லது வீட்டுக்காக செலவுகள் செய்தல், இந்த மாதிரியான சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி அதாவது அடுத்த 45 நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம். பொதுவாக கும்பராசினருக்கு ஜென்மச்சனி நடக்கும் இந்த சூழலில் கடந்த 45 நாட்களில் விருச்சகத்திலிருந்து செவ்வாய் பகவான் கொடூரமான பார்வை பார்த்து அவர்களை உடலாலும் உள்ளத்தாலும் நலிவடைய செய்திருந்தன. இப்பொழுது தனுசு ராசிக்கு வரும் இந்த செவ்வாய் பகவான் அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலையை அளிக்கிறார். இந்த செவ்வாய் பயிற்சி சிம்ம ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலன்களை ஏற்படுத்தும் என்றால், கும்பராசினருக்கு அவருடைய மிகப்பெரிய தீமைகளிலிருந்து விலகக்கூடிய ஒரு சூழல். ஏனென்றால் விருச்சகத்தில் இருந்த செவ்வாய் வந்து அவருடைய 4ஆம் பார்வையால் கும்பராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். கும்பராசியில் ஏற்கனவே ஜென்மச்சனி சனி பகவான் அங்கே இருக்கிறார். கும்பராசியில் இருந்த சனியை விருச்சக செவ்வாய் கடூரமாக பார்த்து அவருடைய உள்ளத்திலும் உடலிலும் மிக மோசமான பலன்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. இந்த செவ்வாய் பயிற்சி அவர்களுக்கு மிகப்பெரிய விடுதலை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம். கும்பராசியை அவருடைய கொடூரமான பார்வையால் பார்த்து கொண்டிருந்த செவ்வாய் இப்பொழுது தனுசு ராசிக்கு வருகிறார். இது 11ஆம் இடம். இதனால் கும்பராசினருக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கும்பராசினருக்கு வாகனங்களை வைத்து தொழில் செய்யும் கும்பராசினருக்கு நல்ல வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினருக்கு 11இல் அமரும் செவ்வாய் வேளாண்மை சார்ந்த தொழில்களில் மிகப்பெரிய வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அரசு ஊழியர்களாக இருக்கும் கும்பராசினருக்கு ஊதிய உயர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினருக்கு 2ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். அவர்களுக்கு ஏற்கனவே ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். கும்பராசினரின் 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். இந்த செவ்வாய் சுபத்துவமான குருவின் பார்வை பெற்று அவர் பார்க்கிறார். இதனால் கும்பராசினரின் மகன்கள் மகள்கள் இவர்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினரின் புத்திரர்கள் மிக துணிச்சலுடன் திடமாக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினரின் புத்திரர்களுக்கு புதிய துணிச்சல் ஏற்படும். கும்பராசினரின் பூர்வீக சொத்து தொடர்பாக நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசினரின் 6ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். அந்த செவ்வாய் சுபத்துவமான குருவின் பார்வை பெற்று பார்க்கிறார். ஆகையால் அவர்கள் உடல் உபாதைகளிலிருந்து உடல் உள்ளம் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து ஓரளவு வெளியேற வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து மீனராசினருக்கு இந்த செவ்வாய் பகவான் எத்தகைய பலன்களை ஏற்படுத்தும் என்பதை நாம் பார்க்கலாம். மீனராசினருக்கு 2-9 செவ்வாய் பகவான் 10இல் அமர்கிறார். மீனராசினருக்கு ஏற்கனவே குரு 2இல் இருந்து நல்ல பலன்களை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். மீனராசினரின் 2ஆம் வீட்டில் அமர்ந்த குரு அவர்களுடைய 10ஆம் வீட்டு செவ்வாய் பார்ப்பதால் தொழில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மீனராசினருக்கு 10ஆம் வீட்டில் அமர்ந்த சுபத்துவமான செவ்வாயை குரு 2ஆம் வீட்டிலிருந்து பார்க்கிறார். இதனால் காவல்துறை, இராணுவம் ஆகிய துறைகளில் மிகப்பெரிய உயர் பதவி கிடைக்கவும் அத்தகைய துறைகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கவும் இது சரியான தருணம். மீனராசினருக்கு இந்த செவ்வாய் பயிற்சி மிக சிறந்த நற்பலன்களை வழங்க இருக்கிறது. மீனராசினருக்கு அவருடைய தொழிற்சாலத்தில் அமைந்த செவ்வாய் மிகப்பெரிய நம்பிக்கையை, தொழில் சார்ந்த நம்பிக்கையை ஏற்படுத்தும். மீனராசினரின் 10இல் அமர்ந்த செவ்வாய் அவர்களுடைய ராசியை பார்க்கிறார். குரு பார்வை பெற்று அமர்ந்த செவ்வாய் மீனராசியை சுபத்துவமாக பார்ப்பதால் அவர்களுக்கு புதிய துணிச்சல், புதிய தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மீனராசினரின் 4ஆம் வீட்டை செவ்வாய் பார்ப்பதால் அவருடைய தாயாருக்கு வைத்திய செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மீனராசினரின் 5ஆம் வீட்டை செவ்வாய் பார்க்கிறார். இந்த செவ்வாய்
அவர்களது 2ஆம் வீட்டில் அமர்ந்த குருவின் சுபத்துவ பார்வை பெற்று 5ஆம் வீட்டை பார்க்கிறார். இது மீனராசினரின் மகன்கள் மகள்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தும். மீனராசினரின் புதல்வர்கள் அல்லது புதல்விகள் அரசு தேர்வு எழுதியிருந்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேஷம் முதல் மீன வரையிலான 12 ராசியினருக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை இப்பொழுது பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.